எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆமாங்க, டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து நிறைய பேர் இப்போது இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள், அவங்களுக்கான புக் லிஸ்ட்டு, அது மாதிரி தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும், ஸோ தமிழில் எழுதலாமா இல்லை இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதணுமா, இல்லை ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும், மெயின்ஸ் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசையாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. ஸோ இது 2024 அடுத்து 2025 அந்த 2 வருஷத்துக்கு உண்டான ஒரு எக்ஸாமினேஷனுக்கான ஒரு கிளியர் கட் ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சி எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாங்க. ஸோ தமிழ் மீடியம் நான் வந்து 6th to அதாவது ஸ்கூலிங் ஃபுல்லாகவே நான் வந்து இங்கிலீஷில் பண்ணேன், காலேஜ் மட்டும் நான் தமிழில் டிகிரி வந்து நான் தமிழில் பண்ணிட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம். இல்லை நான் ஸ்கூலிங் ஃபுல்லாகவே தமிழில் பண்ணிவிட்டு நான் காலேஜ் இங்கிலீஷில் பண்ணேன், இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து எழுதலாங்க ஆனால் ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறவங்களும் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வராது அப்படிங்கிறவங்களும் வந்து தாராளமாக அந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ அந்த எழுத முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இதில் இப்போ உங்களுக்கு 3 எக்ஸாம் வந்து 3ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. 3 ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூங்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நம்ம டிஎன்பிஎஸ்சி நீங்கள் நார்மலாக எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கோ, ஸோ அதே மாதிரி ஒரு மூணு டயராக தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது முதல்நிலை தேர்வு. ஸோ இந்த முதல்நிலை தேர்வுக்கு வந்து நம்ம நான் முதல்வன் ஸ்கீமு கீழே வந்து கொடுக்குறாங்கங்க. ஸ்டைஃபன் வந்து கொடுக்குறாங்க, மாதம் 7500 ரூபா உதவித்தொகையோட கூடிய பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அந்த 2024 அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ தமிழ் மீடியமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக பார்க்கலாம், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நான் முதல்வனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கமெண்ட்லேயும் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு தமிழ் புக் லிஸ்ட் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து புக் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து நிறைய சேனலில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் சரி புக் லிஸ்ட் எதுக்கு கொடுத்துட்டு அதான் இருக்கே நிறைய சேனல் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஆனால் இன்னும் நிறைய பேர், எத்தனை சேனலில் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து தகவல் கிடைக்கிறது இல்லை, சரியான தகவல். ஸோ அதனால தான் நானும் வந்து இதில் வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்களும் கமெண்ட் செக்ஷனில், சரி அதை இன்றைக்கே வந்து பண்ணிடலாம். நான் முதல் முடிச்சுட்டு தான் யூபிஎஸ்சிக்கான வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் அந்த முதல்வன் எக்ஸாமுக்கு முன்னாடியே இப்போ போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் முதல்வனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னாலும் நாளைக்கு உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த கோச்சிங்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அவங்க நடத்தும் போது அந்த புக்கில் நீங்கள் கோப்பப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த தாராளமாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. நான் முதல்வன் அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ, நான் ஃப்ரெஷர் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூன்ட்டு 3ஆக வந்து பிரிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த தேர்வு வந்து கொள்குறி வகையை நம்ம சொல்லுவோம், அதாவது அப்ஜெக்டிவ் டைப். ஸோ அந்த டிக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, 4 ஆப்ஷன் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சரை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஷேடு பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழில் எழுத முடியாது. தமிழ் மீடியம் நான் வந்து தமிழில் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு கொஷின் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வந்து இருக்காது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் முதல்வன் எக்ஸாம்லேயே வந்து கொஷின் பேப்பரில் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தமிழில் இருக்குமா ப்ரோ கொஷின் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தமிழில் இருக்காதுங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ப்ரிலிமினரி மட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் வந்து இருக்கும். தமிழில் வந்து நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் எழுத முடியாது. அப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, எப்படி ப்ரோ அப்போனா வந்து அடுத்த எக்ஸாம் வந்து எழுதுறது அப்படின்னா, ப்ரிலிமினரி மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் முழுக்க தமிழில் கொடுக்கலாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு 9 எக்ஸாம் வரும். ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் ஸ்கீமு அதெல்லாம் வந்து அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு தமிழில் எழுதலாமா எழுத முடியாதா அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ தமிழில் நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுத முடியும். ஸோ அதுக்கான சோர்சஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாகவே தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், DAF அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜில் நீங்கள் வந்து எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த லாங்குவேஜில் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் எழுதலாம். அதே மாதிரி அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழில் வந்து முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூவையும் தமிழ்லையே கொடுக்கலாம். ஸோ இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கான டிரான்ஸ்லேட்டர், அந்த கைடன்ஸ் கொடுக்குற அந்த நபர் வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா கொடுக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் தமிழில் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கான
உங்களுக்கான கேள்விகளும் தமிழில் டிரான்ஸ்லேட் செய்து தரப்படும், மொழிபெயர்த்து தரப்படும். உங்களுக்கான பதில்களையும் மொழிபெயர்த்து அவர்களிடம் தமிழில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை ஆங்கிலத்திலையோ இல்லை ஹிந்திலேயோ அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ நீங்கள் தமிழில் பண்ணலாம். ஸோ அதுக்கான நீங்கள் அந்த படியை தாண்டி தான் ஆகணும். எந்த படி? ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல்நிலை தேர்வு, இதை நீங்கள் தாண்டி தான் ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் வந்து அதாவது ஓஹோ ஆகான இங்கிலீஷ் வந்து தெரிய வேணாம். லைட்டாக அந்த கொஷினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கான இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருந்தால் போதுமானது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களே கிளியர் பண்ண முடியல ப்ரோ, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, நான் எப்படி இனிமேல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் படித்து அந்த இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டு நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா முயற்சி தாங்க எல்லாமே. நிறைய பேர் தமிழ் மீடியம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க. நம்ம ரோல் மாடலான நிறைய பேர் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை. நிறைய ஆளுமைகள் இப்போ இருக்காங்க போஸ்டிங்கில், உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே தமிழ் மீடியம் ஸ்கூலில் வந்து படித்து வந்தவங்க தான். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக கூட தமிழ் மீடியமில் படித்தவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ என் சர்க்கிள்லையும் 1-2 பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இதுதான், எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறதான் விஷயம். அது லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக எப்போவுமே இருக்காது. ஈஸி தாங்க. இங்கிலீஷில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த கொஸ்டினை சிசாட்டுங்கிற ஒரு பேப்பர் வரும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து தான் வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படாமல் பிவிக்யூஸ் எடுத்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கானது ஈஸியாகவே வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ தான், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இங்கிலீஷ் வந்து ப்ரிலிமினரியில் மட்டும் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயின்ஸும் இன்டர்வியூலும் தமிழில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்து மெயின்ஸுக்கான இந்த வீடியோவில் முழுக்க மெயின்ஸுக்கான புக் லிஸ்ட்டு, தமிழ் புக் லிஸ்ட் வந்து என்ன, தமிழ்லேயே இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்கா? ஸோ நான் ஆர்த்தர் புக்ஸ்லாம் நிறைய பேர் யூபிஎஸ்சி அப்படின்னாலே பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், ஸோ லக்ஷ்மிகாந்த் சொல்லுவோம். எக்கனாமிக்கு இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ் புக் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ரமேஷ் சிங்கோட புக் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்ட் அப்படின்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் படிங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா பிபின் சந்திரான்னு சொல்லுவோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி சதீஷ் சந்திரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொன்னால் நிதின் சின்ஹானியா, இந்த மாதிரி நிறைய ஜிசி லியாங் வந்து நம்ம ஜாகிரஃபியோட புக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புக்ஸ் வந்து ஆர்த்தர் புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ லெக்சிகான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஆர்த்தர் புக்ஸ் வந்து இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழில், நான் வந்து தமிழில் படித்தா எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா புரியும் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ்லேயே உங்களுக்கான புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான அந்த வீடியோ, அதை ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு அது எப்படி உங்களுக்கு உதவும், அதையே நீங்கள் மெயின்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் இதுதாங்க முழுக்க இருக்க போது, வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்திய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு புக்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட் போர்டு புக்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ், சமச்சீர் புக்ஸ் இருக்கலாங்க. ஸோ இதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டேட் போர்டு புக்ஸும் சரி, ஓல்டு ஸ்டேட் போர்டு புக்ஸ் சமச்சீர் புக்ஸும் நம்ம வந்து சொல்லுவோம். கிட்டத்தட்ட 2014-15 எடிஷன் நினைக்கிறேன். 11லேருந்து அந்த 15க்குள்ளே எந்த எடிஷனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எடிஷன் புக்ஸை வந்து அது ரொம்ப குவாலிட்டியான புக்ஸு, அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட் போர்டு புக்ஸை படிக்கணும் அப்படிங்கிறக்காக பெரிய அதாவது ஹிந்தி, நம்ம ஹிந்தி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து நார்த் சைடில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமான ஆஸ்பிரன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து தமிழ் மீடியம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. என் சர்க்கிளே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அதில் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து தாராளம் நம்ம கையில் இருக்குங்க, நம்மளே படிக்கலாங்க. உங்களோட இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நான் வந்து போடணும் ப்ரோ அந்த சப்ஜெக்ட்டில், எது கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண முடியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது 6லேருந்து 12ஆம் கிளாஸ் 6 to 12 இருக்கக்கூடிய வரலாறு புக்கு, ஹிஸ்ட்ரி புக்கு எல்லாத்தையுமே தமிழ் மீடியத்தில் எடுத்து கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த புக்ஸ் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட சிலபஸை பக்கத்தில் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அதுலேயும் இருக்குங்க. சிலபஸில் இருக்கிறது எல்லாமே புக்ஸில் இருக்குது. அதை ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து போடலாம். இதையும் தாண்டி நான் வந்து எனக்கு ஆர்த்தர் புக் வேணும் ப்ரோ, எனக்கு வந்து மெயின்ஸுக்கெலாம் வந்து நான் பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆர்த்தர் புக் இருக்குங்க. ஸோ பண்டைய கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு நம்ம வெங்கடேஷன் ஐயா அவர்களோட ஒரு புக்குங்க. இது நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காப்பிங்க நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் இந்த புக்கோட இண்டெக்ஸ் வந்து இருக்கும், ப்ரிஃபேஸ் வந்து இருக்கும். நீங்கள் இதை ஆன்லைனில் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புக் ஸ்டோரை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இருக்குங்க. ஸோ இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் உங்களுக்கு தமிழ்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி புக்குங்க. ஸோ பண்டைய கால இந்திய வரலாறு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி.
ஓகே. இது வந்து நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 6 to 12 படிக்கிறதும் ஒன்று, இந்த புக்கை படிக்கிறதும் ஒன்று. அப்போ நீங்கள் கேட்கலாம் 6 to 12 நான் படிக்காமல் இதை மட்டும் படிக்கலாமா அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் வந்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு செட்டு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபேக்சுவலாக உங்களோட ப்ரிலிம்ஸ் கொள்குறி வகையான அந்த வினாக்களையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் பேராகிராஃபாக எழுதும்போது அதையும் வந்து எழுதலாம் மெயின்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெண்டையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கணும். இப்போது நான் வந்து ப்ரிலிம்ஸ் தமிழில் இல்லை, நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்டு புக்ஸை நீங்கள் படிக்கணுங்கிறீங்களே எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கானது அந்த ஒரு அர்த்தத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கிலீஷை நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை வாசிங்க, பிஒய்க்யூஸ் எடுத்து கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது தமிழ் மீடியம் புக்லையும் தேடுங்க, இங்கிலீஷ் மீடியம் புக்லையும் பாருங்கள். ரெண்டுமே நம்ம ஸ்டேட் போர்டு புக்ஸை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஒன்று போல தாங்க இருக்கும். அப்படியே இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் தான் தமிழில் இருக்கும், அப்படியே தமிழோட டிரான்ஸ்லேஷன் தான் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. நீங்கள் வந்து பேராகிராஃபை எழுத போகிறதில்ல. குப்தா வந்து அதாவது குப்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குப்த பேரரசில் ஸோ குப்தா சந்திரகுப்தாவுக்கு அடுத்து எந்த குப்தா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அது இங்கிலீஷில் கேட்குறான் தமிழில் கேட்குறான். நீங்கள் வந்து எழுத போகிறதில்ல பேராகிராஃப் மாதிரி, ஆனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த குப்தாவோட பெயர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் போதும். சந்திரகுப்தாவுக்கு அடுத்து வரக்கூடிய குப்த மன்னரோட பெயர் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது குப்தாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும். உங்களுக்கான கான்செப்ட் தேவையில்லை. நீங்கள் வந்து தமிழில் இங்கிலீஷில் அந்த வேர்டு குப்தா GUPTA குப்தா ஸோ இந்த மாதிரி வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. அதனால் நீங்கள் தமிழில் படித்தா இங்கிலீஷில் கொடுக்கலாம். உங்களுக்கான இங்கிலீஷோட நாலேஜ் இருந்தால் போதும். அந்த கொஷினை படித்து அதில் என்ன கேட்டிருக்காங்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தமிழ்லேயே படித்து வந்தாலும் அந்த கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கிலீஷில் படிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஏன் தமிழ்லேயே உங்களை ஸ்டேட் போர்டு புக்ஸ் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததுனால தமிழ் புக்ஸ் நல்லாயிருக்கும். அதனால தான். இல்லை நான் வந்து இங்கிலீஷ் ஸ்டேட் போர்டு புக்ஸை நான் உங்களை படிக்க சொல்லலாம், அது ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் கொஞ்சம் அந்த முயற்சியில் வந்து விட்டுருவீங்க படிக்காமல். ஸோ அதனால தான் தமிழ்லேயே வந்து படிக்க சொல்கிறேன். ஸோ இதுதாங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 3ஆக வந்து பிரிப்பாங்க. ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. ஸோ ஏன்ஷியன்ட்டுக்கு நான் வந்து சொல்லிட்டேன், இந்த புக்கை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இடைக்கால இந்திய வரலாறு. ஸோ இடைக்கால இந்திய வரலாறு உங்களுக்கு வந்து மிடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் வந்து வெங்கடேசன் ஐயா அவர்களோட புக்கு. வெங்கடேசன் ஆர்த்தர் வந்து இவர் வந்து ஒரு இந்த செட்டாகவே புக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி வந்து படிக்கலாம். அடுத்து மாடர்ன் பார்த்துடலாம். சுதந்திர இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து போட்டிருப்பாங்க. இதுவும் வந்து வெங்கடேசன் அவர்கள் தான் வந்து போட்டிருப்பாங்க, ஐயா அந்த புக்கு தான். ஸோ இந்த 3 புக்குமே நீங்கள் வந்து வாங்கி தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களோட யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் ப்ரோ, என்னோட கண்டென்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த இதை வாங்கி மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பு. எனக்கு வந்து இந்த தமிழ் ஆர்த்தர் வந்து வாங்க பிடிக்கல ப்ரோ, இல்லை எனக்கு வந்து இதை விட இன்னும் வந்து எனக்கு வேணும், கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புக் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிபின் சந்திரா. ஸோ இந்த பிபின் சந்திரா ஆர்த்தர் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நவீன கால இந்தியா அப்படிங்கிற பிபின் சந்திராவோட புக்கு தமிழில் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நவீன கால இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு பிபின் சந்திரா த மாடர்ன் இந்தியான்னு சொல்லிட்டு புக்கு போட்டிருப்பாரு. ஸோ அந்த புக்கு தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது, அவர்களோட புக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மாடர்னுக்கு. ஓகே, ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு முடிஞ்சதுங்க, இந்த புக்ஸ் தாங்க. அடுத்து ஜாகிரஃபி. ஸோ இந்திய புவியியலை பொறுத்தளவுக்கு நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்ஸ் மாதிரி அடிச்சுக்கிறக்கு எந்த புக்குமே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே பிரித்து கொடுத்துருவாங்க. 6 to 12 வரைக்கும் தாராளமாக அதில் இருக்கும். கண்டென்ட் வைஸ் ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து பெஸ்ட்டு. இந்த ஸ்டேட் போர்டு புக்ஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்த்தர் புக்கு வந்தீங்க அப்படின்னா இந்திய புவியியல்னு சங்கர் IAS அகாடமியோட புக்கு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, குரூப் 1 மெயின்ஸுக்கு போட்டிருப்பாங்க, குரூப் 1 மெயின்ஸோட எடிஷன் தான். ஆனால் உங்களுக்கு வந்து இது யூபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்னென்னா புவியியல், இந்திய புவியியல் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து டெவலப் பண்ணி தரும். ஸ்டேட் போர்டு புக்ஸை விட இதில் கொஞ்சம் கண்டென்ட் வந்து அதிகமாக கம்பைலேஷன் வந்து இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய புவியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு இதை நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா Amazon, Flipkartல அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் வெப்சைட்டில் வந்து வாங்குங்க ஒரிஜினலாக அப்படிங்கிறது, அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். சில Amazon, Flipkart வெப்சைட்ஸில் வந்து ஃபேக்கான புக்கு வந்து வருது, அது பைரேட்டட் புக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு அது வந்து பைரேட் பண்ணப்பட்ட புக்கு, அதாவது உங்களோட பிரிண்ட் ஒழுங்காக இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை மை அழிஞ்சிரும், இல்லை கிழிஞ்சிரும் புக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். சில பேஜஸ் வந்து தலைகீழ இருக்கும்,
அந்த மாதிரிலாம் இருக்குங்க, பேஜே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இதுதான் இது. அதனால் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து வாங்குங்க. ஸோ இது இந்திய புவியியலுக்கு வந்து நான் புக்கு சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து பாலிட்டி. ஸோ பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு. ஸோ பாலிட்டி அப்படின்னாலே 6 ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து கம்மி தான். ஸோ ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி அளவுக்கு ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து உதவுமா? வெறும் ஸ்டேட் போர்டு புக்ஸை மட்டும் படிச்சுட்டு எனக்கு உதவுமான்னு கேட்டால் இல்லைங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு புக் 6 to 12 வந்து ஆனால் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிச்சுட்டு ஆர்த்தர் புக் வந்துடுங்க. ஸோ ஆர்த்தர் புக்கில் லக்ஷ்மிகாந்த் அவர்களோட புக் வந்து தமிழில் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு வெங்கடேசன், ஸோ வெங்கடேசன் அவர்களோட புக்கை வந்து வாங்கிக்கலாம். இந்திய அரசியலமைப்பு வந்து நான் வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். இந்திய அரசியலமைப்பு வெங்கடேசன். ஸோ இவரோட புக்கு இதே மாதிரி மார்க்கெட்டில் எனக்கு வந்து ஆர்த்தர் பேர் மறந்துடுச்சு. இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குங்க. அது வந்து நான் பார்த்தா உங்களுக்கு நான் வந்து இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் ஆர்த்தர் பேர் என்ன, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் 2 புக்கு இருக்குது. நீங்கள் வந்து கேளுங்க ஷாப்பில், இது இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்லைனா அந்த புக் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அரசியலமைப்பு பொறுத்தளவுக்கு இது போதுமானது. இதை தாண்டி வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து இல்லைங்க, போதும். அடுத்து பார்த்துடலாம் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்திய பொருளாதாரம் 6 to 12 புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு ஆர்த்தர் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 to 12 வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. கண்டிப்பாக படிக்காமல் நீங்கள் வந்து ஆர்த்தர் புக் வந்து போகவே கூடாது. 6 to 12 வந்து எப்போவுமே தமிழ் மீடியம் புக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு யூஸ் இல்லைனாலும் உங்களோட அதர் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை முடிச்சுட்டு டெஸ்ட் எடுத்துருங்க. அதில் முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்த்தர் புக் வந்தீங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தருங்க. ஸோ எப்படி நமக்கு ரமேஷ் சிங் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தமிழில் வந்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து போட்டிருப்பாங்க. நம்ம சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்தர் வந்து போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட் புக்ஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடுத்து ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 6 to 12 வரைக்கும். ஸோ இது எப்படி வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து யூபிஎஸ்சிக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து சிலபஸில் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்காது சிலபஸில். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் இருக்கிற மாதிரி யூனிட் 1ல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி சிலபஸில் வந்து இருக்காது. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வரும். அதில் உங்களுக்கான இன்வென்ஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை வச்சு நீங்கள் அந்த சப்ஜெக்டை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கான பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆட்டம் பற்றி கண்டுபிடிச்சாங்க, ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்க, ஒருத்தர் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு அப்படின்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது. அப்போது அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை பற்றின பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து படிக்க உட்காரும்போது சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு நிறைய புக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் எப்படி போடணும், உங்களுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் போர்டு புக்ஸில் வச்சு தான் போடணும். கெமிஸ்ட்ரி புக் எடுத்துக்கணும், ஸோ ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கணும். அதில் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் சின்னதாக நம்ம ஸ்கூலில் படித்ததாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா வந்து இருக்கும் யூபிஎஸ்சியில். அந்த என்விரான்மெண்ட் ஏரியா மொத்தமாக நீங்கள் வந்து இந்த 6 to 12 புக்ஸில் பயாலஜி, சுவாலஜி, பாட்னி இந்த 3 ஏரியாவில் தான் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஸோ என்விரான்மெண்ட்டை பொறுத்து ஒரு கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் தான் கவர் பண்ணணும். அதனால் நான் ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிற நான் சப்ஜெக்டாக வந்து நான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு இது நம்ம படிச்சிருக்கோம்ல அப்படின்னு உங்களுக்கு வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது நான் இதாக போட்டிருக்கேன். ஓகே. அடுத்து நடப்பு நிகழ்வுகள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனல்லையே டெய்லி வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ போடுறோம், ஹிந்து ஜிஸ்ட்டு வந்து கொடுக்குறோம். ஆனால் அது வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியமுக்கான ஹிந்து பேப்பர் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ தி இந்து தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தினமணி பேப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹிந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்க மேக்ஸிமம் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க, இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்ப்பாங்க. தமிழில் பார்க்கணும் அப்படின்னா தினமணி வந்து சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாச்சும் நியூஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஐடியா இல்லைங்க பர்சனலாக. நான் வந்து இந்த செக்ஷனை வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக தமிழில் நான் படிக்கிறதுனால எனக்கு வந்து ஐடியா இல்லை. இந்த நம்ம கொடுக்குற ஹிந்து அனாலிசிஸ் நீங்கள் வந்து நம்ம தமிழ்லையும் வந்து கொடுக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ தமிழ் மீடியம் வந்து யாரும் வாங்குறது இல்லாதனால ஒர்க்கு கொஞ்சம் அதிகங்க தமிழில். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம வந்து கம்பைல் பண்ணலாம், நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது. நான் பேசிக்காக இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து நம்ம டீமில் சில பேர் வந்து மேக்ஸிமமாக
அதிகமான மெம்பர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் கம்பைல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் வந்து தமிழில் கம்பைல் பண்ணணும் அப்படின்னா தமிழோட டெர்மினாலஜி தெரிஞ்ச தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் தான் வந்து இருக்காங்க டீம்லேயே தமிழ் மீடியம் படித்தவங்க. ஆனால் அவங்களும் வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டடாக வந்து இன்னும் வந்து ஸ்டெப் எடுக்கலை. டிஎன்பிசி லெவலில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்கள வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் அதிகம். அதுவும் இல்லாமல் நம்ம அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாராவது வாங்குவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ ஏன் அப்படின்னா யாருமே வந்து யூபிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகளில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க மாட்டுறாங்க. மேக்ஸிமம் வெளியவும் கிடைக்கிறது இல்லை, வாங்குறதும் இல்லை. ஸோ அதனால் நம்மக்கிட்டையும் யாருமே இது வரைக்கும் கேட்கல, தமிழில் எனக்கு வேணும் ப்ரோ அப்படிங்கிறத கேட்கல. ஸோ அதனால் நம்ம ரெடி பண்ணலை, இங்கிலீஷில் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். யாராச்சும் ஃப்யூச்சரில் யாராவது கேட்டால் நம்ம வந்து தமிழில் வந்து நடப்பு நிகழ்வுகளில் வந்து ஹிந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறத போடலாம் அப்படிங்கிற முடிவு வந்து ஃப்யூச்சரில் வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யாருமே இன்னும் கேட்கலங்க. ஸோ ஓகே, இது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் தாராளமாக தினமணி இது ஹிந்து வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் வந்து தமிழில் கிடைக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கான ஒர்க்கை போட்டு நான் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் இப்போ கேட்டிங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் வந்து அது வந்து இங்கிலீஷ்லேயே படிச்சிங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். டெய்லி நியூஸ் பேப்பர் படி. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீ இங்கிலீஷ் வந்து எனக்கு டெவலப் ஆகணுமா, டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் படி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கான அந்த வொக்காபுலரி வந்து டெவலப் ஆகும். உங்களுக்கான ஸ்பீடு, ஒரு சென்டென்ஸை வாசிக்கிற ஸ்பீடும் சரி, அந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற அந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்க டெவலப் ஆகும். தொடர்ந்து 20 நாள் வந்து நியூஸ் பேப்பர் வந்து வாசிச்சு பாருங்கள். ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் வந்து ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக 1.5 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருங்க நியூஸ் பேப்பருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். ஆனால் வந்து தாராளமாக நியூஸை வந்து படிக்கிறது நல்லது. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும்னு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழக்கம் இல்லாமல் போயிடும். ஸோ அது உங்களுக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா சிசாட்டில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் போடும்போது உங்களுக்கு புரியாது. ஸோ என்னடா இது இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்கே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் டெய்லி எடிட்டோரியல் பேஜ் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பேராவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படிச்சிருவீங்க. 5 நிமிஷத்தில் படித்து அர்த்தத்தை வந்து புரிஞ்சுட்டு கொஸ்டினை போட்டுருவீங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே நம்ம வீடியோலாம் சொல்லுவேன், எடிட்டோரியல்லாம் நீங்கள் எல்லாமே வாட்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு எடிட்டோரியல் தான் ஒரு கண்டினியூட்டியாக பேராகிராஃபாக வந்து இருக்கும். அது உங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் மாதிரியே உங்களுக்கு கொண்டு போவாங்க. அதனால் இது ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் போடும்போது. ஸோ அதனால தான் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் நான் வந்து படிக்க சொல்கிறேன். நீங்கள் வந்து தாராளமாக படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து படிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இங்கிலீஷ்லாம். இது ஒன்று. இன்னொன்று ஆல் இண்டியா ரேடியோ, ஏர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஆல் இண்டியா ரேடியோவில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து நியூஸஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து நீங்கள் கேட்கணும். காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர், ஆஃப்டர்நூனு, அப்புறம் ஈவினிங். ஸோ 3 செக்ஷனாக வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏர் நியூஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ரேடியோவில் தான் கேட்கணுமா ப்ரோ அப்படிலாம் இல்லை. தாராளமாக யூடியூப் சேனல் இருக்குது ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ அவங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா பிடிஎஃப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த யூடியூப்பில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ யூடியூப்பில் அவங்களோட சேனல் இருக்குது. நீங்கள் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கவனிக்கிற திறன் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமாகும். இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம், தமிழில் கூட இருக்குது. தமிழில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாங்க. ஸோ இதில் நீங்கள் நடப்பு நிகழ்வுகளை கவர் பண்ணலாம். இது மாதிரி இந்தியா இயர் புக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வருடாந்திரமாக ஒரு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ஃபுல்லாக ஒரு புக்காக தொகுத்து விடுவாங்க. ஸோ அந்த புக்கை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்தியா இயர் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அதே மாதிரி இதை தாண்டி பல கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குங்க. ஸோ முக்கியமான கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய ஸ்கீம்ஸு, ஏதாச்சும் இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது புதுசாக அறிமுகப்படுத்தினாங்கன்னா அதை ஃபுல்லாகவே அந்த வெப்சைட்ஸில் தான் போடுவாங்க. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். இதை தாண்டி நடப்பு நிகழ்வுகளில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது வந்து அந்த வருடத்தோட, நீங்கள் எந்த வருடம் வந்து தேர்வில் இருக்கீங்களோ இந்த வருடமோ அடுத்த வருடமோ, ஸோ அந்த வருஷத்தோட நீங்கள் வந்து பட்ஜெட்டு, அந்த வருஷத்தோட பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் அதை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த வருஷத்தில் எலெக்ஷன் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எலெக்ஷன் ரிலேட்டடான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது பட்ஜெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் பிடிஎஃப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே எலெக்ஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன், அது வந்து என்ன அப்படின்னா இந்த கட்சி இந்தந்த ஓட்டு வாங்கியிருக்கா, இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த இடத்துல ஆட்சி பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய டாக்குமெண்ட் இல்லைங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை, அதெல்லாம் கொஷினில் வராது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த கான்ஸ்டியூன்சி எந்தெந்த இடத்துல யார் சொல்கிறது, இந்த கான்ஸ்டியூன்சிஸ்லாம் இவ்வளவு அப்படிங்கிறது, அது மாதிரி ஓட்டர் லிஸ்ட் வந்து யார் கொடுப்பா, யார் ஃபைனல் பண்ணுவா, ஸோ எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, ஸோ எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய வேரியஸ் பொசிஷனை பற்றி படிக்கணும். ஸோ அவங்களோட டென்யூர் என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி அந்த எலெக்ஷன் வந்து என்ன எலெக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு, ஸோ எதுக்கான எலெக்ஷன் வந்து நடந்துச்சு, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன எலெக்ஷன் நடந்தது, ஸோ ஒவ்வொரு பொசிஷனுக்கு என்னென்ன டைப் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ஓட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த வருஷம் கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா அந்த வருஷம் எக்ஸாமில் கொஷின் ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன்.
ஸோ ஓகேங்க. மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புக்ஸை. நான் சொன்ன மாதிரி தான், தமிழில் நீங்கள் படித்தாலும் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு தாராளமாக டிக் பண்ணிட்டு ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரிங்க நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூடியூப் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். நிறைய பேர் தேடுறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உங்களோட லைக்ஸில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்கலாம் வந்து கொஞ்சம் லைக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, யூடியூப் வந்து அல்காரிதம் வந்து ஓகே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டு போயிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷோ பண்ணும். அது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்க, அவ்வளோதாங்க. இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.